மங்களா தோழிகளுக்கு வணக்கம். ஷாப்பிங் வந்து தீபாவளி ஷாப்பிங் வந்து அப்படியே என்ன சொல்றது, லிமிட்டே இல்லாம போயிட்டே இருக்கு. ஒரு தடவை வந்து ட்ரெஸ் ஷாப்பிங், ஒரு தடவை வந்து இன்னும் பட்டாசு ஷாப்பிங் இன்னும் பண்ணணும். அதுக்கு வந்து வாங்கன்னு சொல்லுவானுங்க பசங்க. அதுக்குள்ள வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கணும் பாத்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. அது மட்டும் எவ்வளவு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலா வாங்கினாலும் சரி, இல்ல ஆஸ் யூஷுவல் வாங்கினாலும் சரி, நமக்கு வந்து செலவு தான். ஆனா என்ன, தீபாவளி வந்து கொண்டாட முடியுமா என்னன்ற சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு. வானம் வந்து ரொம்ப மழை மேகமூட்டமாவும் காற்றழுத்த தாழ்வு நிலையும் வந்து நிலவிட்டு இருக்கு. அதனால வந்து அன்னைக்கெல்லாம் பட்டாசு வெடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. சோ பட் இருந்தாலும் நமக்கு வந்து பசிக்கும்ல, சாப்பிடணும்ல, அதனால பொருட்கள் நமக்கு வேணும் இல்லைங்களா. அதனால எப்பயும் போல வாங்கினது. ஆனா அந்த தீபாவளிக்கு முன்னாடி வாங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி இல்லைங்களா. சோ அதுதான் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு காமிக்கிறேன் பாங்க, லைவா காமிக்கிறேன். நான் வந்து மாதுளை, நான் வந்து எப்பயுமே நிறைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன், மாதுளை வந்து நம்ம கம்பல்சரி, அதாவது லேடிஸ் வந்து கம்பல்சரி வாங்குற பொருட்கள். சோ வாரத்துக்கு நான் வந்து 2 இல்லைன்னா 3 பழங்கள் தான் வந்து வாங்குவேன். அதனாலதான் 2 எண்ணி 2. இல்லைன்னா அதை உரிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து யாரும் உரிச்சு தர மாட்டாங்க நம்மளுக்கு, நமக்கும் வந்து உரிக்கணும்னு தோணாது. அதனால அது வேஸ்டா போயிடும். அதனால வந்து குறிப்பிட்டு 2 பழம், இல்லைன்னா அது வந்து காஞ்சு போயிடும். அதுக்கு பதிலா எதுக்கு வேஸ்டா, ஏன்னா அவ்வளவு விலை விக்குது. இதுவே வந்து 250க்கு மேல. அதனால அதுக்கு எக்ஸாக்டா கரெக்டா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஆப்பிள். ஓகேங்களா. பழம் வாங்குறது முக்கியம் இல்ல, அதை வந்து நாங்க வீணடிச்சிடுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர்ஸ்ல வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து வாங்கினேன். சோ இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக இந்த பழங்கள். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டுக்கிற மாதிரி. அப்புறம் 90s, நம்மளுடைய 90s மிட்டாய் எல்லாம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அது வந்து நான் எப்பயுமே வாங்குவேன். வீடியோஸ்ல இப்பதான் நான் வந்து காமிக்கிறேன். இது பாருங்க. அப்புறம் வந்து தேன் மிட்டாய். இன்னும் இதுக்குள்ள சக்கரை பாகு தான் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதோட பேர் தேன் மிட்டாய் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து குழஞ்சு மிட்டாய். இது 2மே குழஞ்சு மிட்டாய். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு. இது 2 வேற வேற பேரா. இது குழஞ்சு மிட்டாய், இது என்ன மிட்டாய், இதுவும் குழஞ்சு மிட்டாய் தான். இது எவ்வளவு இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன். 10 ரூபாய். இதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 அப்பளமா இல்ல 5 அப்பளம் இருக்கும். ஆனா எனக்கு வந்து பெரிய பிராண்டும் வாங்கலாம், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வந்து வெளியில விக்கிறாங்க பாத்தீங்களா, தாத்தாங்க பாட்டிங்க அவங்க எல்லாம் வந்து கீழே விற்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட வாங்கினது. இதை நான் விரும்பி வாங்குறனோ அல்லது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கவே மாட்டேன். அவங்களுக்கும் ஒரு 10 ரூபாய் வியாபாரம் பண்ணும் அப்படிங்கறதுக்காக வாங்குற பொருட்கள் தான் இந்த அப்பளம். அதுக்கப்புறம் பாருங்க, இது கடையில கூட கிடைக்கும், நான் யூஸ்வலி வாங்குவேன். ஆனா வந்து அந்த தாத்தாவை பார்க்கறதுக்கு பாவமா இருந்தது. பிளாஸ்டிக் டப்பா, அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு வித்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு வாங்கணும், அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் போனா அது அவங்களுக்கு உழைச்சு சம்பாதிக்கிறாங்கன்ற அந்த மனசும் வரும். அதே சமயம் அவங்கள்ட்ட வாங்கும்போது நமக்கும் ஒரு நிம்மதி. அதனால இந்த 2 பொருட்கள் வந்து அவங்கள்ட்ட ஸ்பெஷலா வாங்கினேன். இந்த 2ம் இது வந்து தீபாவளிக்காக நான் வந்து மருதாணி போட போறேன். மருதாணி வந்து அரைச்சு போடுறதுலாம் இப்ப நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிராமத்துல எல்லாம் நம்ம வந்து போடுவோம். நாங்களாம் அப்படிதான் தீபாவளியோ பொங்கலோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பறிச்சுட்டு, அப்புறம் அது தோழிகளோட சேர்ந்து கிராமத்து பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் அரைச்சி அதுல என்னெல்லாம் செவக்கிறதுக்காக போட முடியுமோ அதெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவோம். பட் இப்பெல்லாம் அந்த இது கிடையாது. சோ ரெடிமேடு இதை வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஆரோக்கியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ ஒரு நாளைக்காக இந்த ஒரு இது வாங்கியிருக்கேன். அப்புறம் சுண்டல், ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வீல் சிப்ஸ், அதுவும் இதேதான். இந்த பாருங்க, இந்த அப்பளம் அதுக்கப்புறம் இந்த இது பேர் என்னது, இதுவும் அப்பளம் தான். இது வந்து கலர் கலர் அப்பளம். இது 2மே ஒரு தாத்தாட்ட வாங்கினேன். அப்புறம் இது வந்து இன்னொரு தாத்தாட்ட வந்து வாங்கினேன். இது 2 தனித்தனியா வாங்கினேன். 10 ரூபாய் தான். அப்புறம் பூண்டு, பாருங்க பூண்டு, மலை பூண்டு. அப்புறம் சுண்டக்காய் நான் சொல்லியிருக்கேன், லேடிஸ்க்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க கம்பல்சரி எடுக்கக்கூடிய ஃபுட்ல வந்து சுண்டக்காய் அண்ட் மாதுளம்பழம் இது கம்பல்சரி நம்ம வந்து வாரத்துல ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பாருங்க, நான் லிஸ்ட்ல காமிக்கும் போது என்கிட்ட இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும். உணவுல வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதோ பாருங்க, இதை பாருங்க, இதோட விலையை கேட்டோம்னா அப்படியே மயக்கம் வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து 1/4 கிலோ மடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாணி மடர் வந்து ஹிந்தியில வந்து மடரு. இது பாருங்க, இது 1/4 கிலோ. இது 1/4 கிலோ வந்து 100 ரூபாயாம். ஆனா என்னன்னா அந்த மடர் வந்து என்ன சொல்றது, என்னால மிஸ் பண்ண முடியல. அந்த ஊருக்கு வேற போயிட்டு இதெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும் அந்த ஊர்ல, மகாராஷ்டிரால. ரொம்பவே இதுவா இருக்கு, அங்க இருந்து வருது போல, அதனால ரொம்ப விளையாட்டுக்கு. இது 100 ரூபாய், ரொம்ப கஷ்டமா போச்சு. போங்க, 10 ரூபாய்க்கு அதை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு இந்த மடரை வாங்குறதா இருக்கு. கொத்தமல்லி அப்படிதான். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, அங்க எப்படி தெரியுங்களா விலை, 10 ரூபாய். இது 2 சேர்த்த இந்த கட்டு ஏன் இன்னும் கூட கிடைக்கும், 10 ரூபாய் தான் கிடைக்கும் எங்களுக்கு அந்த ஊர்ல, மகாராஷ்டிரால அந்த ஊர்ல கிடைச்சிச்சு. இங்க வந்து ஒரு கட்டு வந்து 15 ரூபாய். 15 ரூபாய். இப்போ ஸ்நாக்ஸ்ல இந்த அப்பளத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச நினைவுகள் தான். அப்பளம்னா அப்படியே சாப்பிட்டா அது வந்து என்ன சொல்றது, அது ஒரு அவமானம். கை உள்ள 2 கையிலையும் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு அதை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் அதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு நம்மளுக்கு. வாழைக்காய், வாழைப்பழமா வாங்குறது போல இப்பெல்லாம் வாழைக்காயா வாங்க பழகிட்டேன் நான் வந்து. சோ இது வந்து ஒரு டசன் வந்து 80 ருபீஸ் சொன்னாங்க. அப்படியே வாங்கியாச்சு சொல்லிட்டு. இது வந்து என்னது, வெங்காயத்தாள்.
வெங்காயத்தாள் வந்து நம்மளுக்கு இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும், இந்த வெங்காயத்தாள் நான் வந்து பழகுனதுமே வந்து மகாராஷ்டிரால தான் இது வந்து பழகினேன். இதுல கூட பொரியல் வந்து செஞ்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் என்ன கட்டு, இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கிற கட்டு. இதை விட இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு வச்சு 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு விற்பாங்க அங்க வந்து. எனக்கு அங்க போய் பழகிட்டு தான் இதெல்லாம் கூட நான் வாங்கி இது பண்றேன். இதை வந்து நம்ம பொரியல் செஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு இல்லைன்னா சாப்பாட்டு கூட சைட் டிஷ் ரசம் இதெல்லாம் வச்சோம்னா இது பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து சூப் ஐட்டம்ஸ் எது நம்ம எடுத்துக்கிட்டாலும் சூப்புக்கு வந்து இதை கடைசியா கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இன்னும் வேற இதுல எந்த ஃபுட்ல உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பூ தான், சாமிக்கு வந்து பூ போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பூ. நமக்கு வந்து இந்த சாமந்தி பூ தான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த சாமந்தி இது வந்து 10 ருபீஸ், அதாவது கூறு 10 ருபீஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் ரோஸு, பன்னீர் ரோஸு, இது மட்டுமே வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். பன்னீர் ரோஸ் மட்டுமே ஒரு 3 நாள் வந்து சாமிக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ரோஸ் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் முல்லை, இது எவ்வளவுங்க முல்லை? 50 ருபீஸ். 50 ருபீஸ் ஒரு முழம் வந்து 50 ருபீஸ் முல்லை. இந்த சாமந்தி பாருங்க, அந்த சாமந்திலேயே வந்து இதுதானே நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்கிறது. ஆனா இது வந்து ரொம்ப விலையா இருந்தது. இந்த சாமந்திக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு கூறு 10 ரூபானா, இது வந்து ஒரு கூறு 20 ரூபாய் பாருங்க, வித்தியாசம் இருக்கு. சோ இது அப்புறம் பன்னீர் ரோஸ் இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் சாமிக்கு வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறிக்கொழுந்து வாங்கியிருக்கேன். வயலட் கலர் பூ, சாமந்திலே செவ்வந்திலே, இது என்ன பூ, இது பேர்லாம் எனக்கு தெரியல. பட் இதுவும் சாமந்தியோட. இதுல நிறைய கலர் வந்து வாங்கி சரி நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ஒரே ஒரு கலர் தான் கிடைச்சிச்சு. கேட்டா நாளைக்கு தான் வரும்னு சொல்லுங்க. தீபாவளிக்கு ஒரு 2 days பிஃபோர் நான் வந்து வாங்கியிருக்கேன் இதெல்லாம். ஏன்னா எனக்கு மழை வரும் அது இதுன்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து பயமா இருக்கு. புயல் அடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்மளால வாங்க முடியாம போயிடுமோ, திங்ஸ் பூக்கள்லாம் வாங்க முடியாம போயிடுமோ, அதனால இப்பவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னால நான் இது பண்ணதை வாங்கிட்டேன். 2 daysல ஒன்னும் இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பூக்கள் எல்லாமே சேர்த்து இங்க பாருங்க, பூ எல்லாமே சேர்த்து, இந்த பூக்கள் மட்டுமே, அதாவது முல்லை பூவோட சேர்த்து 200 ருபீஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ நம்ம ஷாப்பிங் உடைய கடைசி இது காமிக்க போறோம். கடைசி இதுல இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான பொருள். அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பாருங்க மறைச்சு இது பண்ணி ஒரு பாக்கெட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது வேல்யூபிளான பொருள். அது என்ன அப்படின்னு கேட்டா, இழந்த பழம், இழந்த வடை. நம்மள இழந்த வடை. ஆனா எல்லாரும் சொல்றாங்க இந்த இழந்த வடை வந்து சாப்பிட்டுட்டு கடைசியா வந்து அந்த பேப்பரையும் விரிச்சு போட்டு அதை போட்டு மென்னு சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்குலாம் அது நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. நான் உண்மையா சொல்றேன், செஞ்சவங்க வேணா பாத்துருப்பேன். ஆனா நான் செஞ்சேனான்னு தெரியாது. எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட்டு கடைசியா தூக்கி போட்டுருவேன், அந்த அளவுக்கு தான். சோ எல்லா பொருளையும் நம்ம வந்து காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் நான் வரைக்கும் என்ன சொல்றது, இந்த பூ பேர் என்னது, கனகாமரம் பூலாம் காசு போட்டு வாங்கினதே கிடையாது. எங்க ஊர்ல எல்லாம் வந்து கனகாமரம் பூ எங்கேயாவது இருக்கும், வயல்ல எங்கேயாவது இருக்கும், நம்ம வந்து பறிச்சு கட்டிக்குவோம். ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும், வாங்கி கட்டிப்போம். நான் காசு போட்டு வாங்குறதே இதுதான் வந்து, இதெல்லாம் ரொம்ப அதிசயம். ரொம்பவே ஆசையா இருந்தது. சரி வாங்கலாம், ஏன் நம்ம வாங்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம வச்சு வளர்ந்தவங்க தானே, இந்த கனகாமரம் பூ ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதை பாருங்க, நல்லா இருக்கா. சோ ஷாப்பிங் ஓவர். உங்கள்ட்ட நான் வாங்கின பொருட்கள் காமிச்சிட்டேன். இது இல்லாம நம்ம வந்து இன்னும் வேற, இது வந்து வீட்டுக்கு தேவையான ஜாமான் வந்து வாங்கினேன். இது இல்லாம நம்ம வந்து இன்னும் என்னது எதுன்னு வீடியோ ஆன் பண்ணும்போது என்னதுன்னு வருது. என்னென்ன வாங்கணும், ட்ரெஸ் ஷாப்பிங்கு, அப்புறம் பட்டாசு ஷாப்பிங்கு, இதெல்லாம் வந்து பண்ணேன். இதெல்லாம் இது ரெகுலராவே இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். எல்லாருமே வந்து சேஃப்டியான வந்து தீபாவளி வந்து கொண்டாடுங்க. ஆனா இந்த வருஷம் தீபாவளி நம்மளுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புயல், மழை, அப்புறம் காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு இப்பவே பரபரப்பு கிளப்பிட்டு இருக்காங்க. சென்னையில எல்லாம் வந்து ரொம்ப மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சேஃப்டியான தீபாவளி வந்து கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி விஷஸ். அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப்ல கொண்டாடுற தல தீபாவளி, என்னோட தல தீபாவளி வந்து யூடியூப்ல தல தீபாவளி. சோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி விஷஸ்.